நிஜமாவே அதாவது ஒவ்வொரு பேரும் வந்து கேட்கும் போது ஒவ்வொரு காலையை போட அது எப்படி இருந்ததுங்க? என்ஜாய் பண்ணீங்களா? உங்களுக்கு இது வந்து லைட்டா உங்களுக்கு வந்து அப்படி அந்த மேல இருக்கிற டிப் ஆஃப் ஐஸ்பர்க் மாதிரி தான் காமிச்சிருக்கோம். படம் வரும்போது உங்களுக்கு பெரிய 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 திருவிழாவா இருக்க போது ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு படமா தான் மெய்யழகன் இருக்க போகுது. அது அப்படிதான் நாங்க வந்து நினைச்சிட்டு இருக்கோம். அண்ட் இதை பாக்குறதுக்காக நாங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 27th of September புரட்டாசி 11 உங்களுக்காக தியேட்டர்ஸ்ல மெய்யழகன் உங்களை வந்து சந்திக்க வராரு. கார்த்தி அரவிந்த் சுவாமி அவர்களின் மெய்யழகன் written and directed by C. Prem Kumar, produced by your own favorites Jyotika and Surya sir, and co-produced by Rajasekhar Karpura Pandian, worldwide in cinemas on September 27th. And நாங்க எல்லாரும் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கோம். கண்டிப்பா நீங்களும் அதே ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருங்க. சோ நெக்ஸ்ட் இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்போர்ட்டா இருக்கிற ஒருத்தர் தான் வந்து கூப்பிட போறோம். ட்ராக் எல்லாம் பார்த்தோம், பிரில்லியண்டா இருந்தது. கோவிந்த் வசந்தா சாரோட உங்களோட அந்த ஒரு விஷயம் வந்து அழகா நடக்குது சார். ஒவ்வொரு படத்துலயும் இதுலயும் அந்த மேஜிக் தெரியுது. சோ திங்க் மியூசிக் சந்தோஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் to share a few words with us. Please join us on stage, sir. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் வந்து மெய்யழகன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு 2D என்டர்டைன்மெண்ட். அவங்களுடைய 36 வயதிலே நாங்கள் கொலாபரேட் ஆனோம். அதுக்கு அடுத்த கொலாபரேஷன் இந்த மெய்யழகன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க டைரக்டர் 96 அவருடைய முதல் படம் 96 வந்து திங்க் மியூசிக் தான். அதுக்கு அடுத்த கொலாபரேஷன் மெய்யழகன் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கார்த்தி சாரோடைய 5வது கொலாபரேஷன் இது. பையா நான் மகானில் மெட்ராஸ் காஷ்மீருக்கு அப்புறம் 5th கொலாபரேஷனா இருக்கு. கோவிந்த் வசந்தா இஸ் ஆர் டெபியூ. சோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து திங்க் மியூசிக்கோட ஒரு க்ளோஸ் அட்டாச்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், ஸ்பெஷல் ஃபீலிங். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா வந்து படத்துடைய பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா 96 அது ஒரு மீட்டர். பட் இந்த படத்துடைய பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா படம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம மனசு விட்டு அது வந்து அது ஒரு அடி அடிச்சிடும். இந்த படம் ஒரு மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ல வந்து இந்த படம் எப்படி பண்ணலாம், எந்த பாடலை முதல்ல விடலாம் அப்படின்றதுக்காக எனக்கு படம் பார்க்கறதுக்காக ப்ரொடக்ஷன்ல இருந்து கூப்பிட்டுருந்தாங்க. படம் பார்த்துட்டுங்க ஒரு 1 வீக் அந்த படத்துல இருந்து என்னால வெளியே வர முடியல. உண்மையாவே சொல்றேன், அரவிந்த் சாமி சாரும் கார்த்தி சாரும் வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படியே என் மனசுல இப்ப வரைக்கும் நிக்குது. 2 பேரும் அப்படி போட்டு நடிச்சிருக்காங்க. சான்ஸே இல்ல சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த படத்துல நீங்க 2 பேரும் நடிச்சு அந்த இடத்துல வந்து உங்களை தவிர வேற யாரும், உங்க 2 பேரும் தவிர வேற யாருமே பார்க்க முடியல. எல்லாருமே ஒவ்வொருத்தருமே இந்த படத்துல நடிச்ச ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் வந்து அவ்வளோ மனசுலயே நிக்கிறாங்க. என்னன்னா லைக் இந்த படத்தோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊரு ஒரு ஊரை ரொம்ப கதையெல்லாம் எதுவும் ரிவீல் பண்ணலங்க, முறைக்காதீங்க என்ன, ஓகேங்களா? என்னுடைய நேட்டிவ் சென்னை தான். பிறந்து வந்தது எல்லாமே சென்னை. அப்பா தாத்தா பாட்டன் பூர்வீகமே ப்ராப்பர் சென்னை தான், சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த ஸ்கூல் ஹாலிடேஸ் இந்த மாதிரி எங்கேயாச்சும் வந்து போகணும் அப்படின்னா எனக்கு ஊரெல்லாம் கிடையாது. என்னுடைய அத்தை வீடு வந்து நான் பிறந்தது வந்து வில்லிவாக்கம் சொல்லிட்டு இந்த நாதன் பார்க் ஆஃப் சென்னையில இருக்கு. அத்தை வீடு வந்து பாத்தீங்கன்னா வியாசர்பாடி. பெரியப்பா வீடு வந்து பாத்தீங்கன்னா அந்த குத்தாச்சாவடி. மாமா வீடு பக்கத்து தெருவிலே இருக்கும். இப்படியே தான் நான் வந்து இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கேன். பட் இந்த படத்துல அந்த ஊரு நம்ம ஒரு சென்னையில இருந்துட்டு ஒரு சொந்த ஊருக்கு போறாங்க அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு பாத்தீங்களா, அது சான்ஸே இல்லைங்க. அது சென்னையில பிறந்து நான் வளர்ந்தேன் அப்படின்றதுனால எனக்கு அது ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீலிங்கா இருக்கா. இது எல்லாருக்குமே அப்படி இருக்குமா என்னன்றது நீங்க படத்தை பார்க்கும்போது புரியும். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபீலிங் அது. அந்த சொந்த ஊர் மேல இப்படி ஒரு இது இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த படத்துல வந்து பண்ணிருக்காங்க. அந்த வகையில வெயிட்டிங், சோ வெயிட்டிங். இந்த வருடத்துல மெய்யழகன் படத்துடைய பாடல்கள் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சார்ட் பஸ்டரா அமையும் அப்படின்னு நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். படம் பார்த்துட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் கால் வந்து பாத்தீங்கன்னா சக்தி ஃபிலிம் ஃபேக்டரிக்கு தான் கால் பண்ணேன். பார்த்துட்டு ஏன்னா அவங்க இந்த படத்துடைய டிஸ்ட்ரிபியூட்டர். அந்த நாள் வந்து வேற ஒரு படத்துடைய டீசர் வந்தது. அதை பத்தி தான் நான் பேச போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு அவரு சொல்லுங்க பிரதர் அப்படின்னு சொல்லும் போது நான் இந்த படத்தை பத்தி சொன்ன உடனே அவர் ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. இதுக்கு மேல இந்த படத்தை பத்தி அவர் பேசுவாரு. நன்றி, தேங்க்ஸ் ஒன்ஸ் அகைன், தேங்க்யூ சோ மச் சார். உங்க 2 பேரோட இது அப்படியே மனசுல இருந்துட்டே இருக்கு.
ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரோடையும் இந்த படத்தை நான் வந்து தியேட்டர்ல வந்து பார்க்கணும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். எவ்வளவு என்ஜாய் பண்ணிருக்காரு அவரு அப்படிங்கிறது வந்து அவரோட எக்ஸைட்மெண்ட்லயே வந்து தெரியுது. தேங்க்யூ சோ மச் சார், நன்றி. அண்ட் அடுத்ததாக எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். பிளஸ் அவரோட விஷஸ் எங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் டு ஆல் ஆஃப் அஸ். சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி மிஸ்டர் சக்திவேலன் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச மேடை கழிக்கிறோம். என்னோட சாங் சில கிளிப்ஸ் எல்லாமே பார்த்துருக்கீங்க. ஜல்லிக்கட்டு ஸ்டார்ட் ஆகுது, தமிழ்ல டைட்டில் இருக்கு, தமிழ் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, கிராமம் சார்ந்த படமா அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இமயமான்ல இப்படி ஒரு ஃபங்க்ஷனா, இது என்ன கனெக்ட்? இந்த கனெக்டை தான் வந்து இயக்குனர் கையில் எடுத்திருக்காரு. சென்னை பொதுவா எல்லாருக்கும் வந்து 2வது தாய்மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க உள்ள சென்னையில இருக்கிறவங்கள ஒரு 80% பேர் வந்து புலம்பெயர்ந்தவர்களா இருப்பாங்க. இது சென்னை மட்டும் இல்ல, அது திருச்சியா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், திருநெல்வேலியா இருக்கட்டும், கிராமத்தில் இருந்து நகர்மயமாதல் நோக்கி நகர்றதுக்கான தேவை இங்க நிறைய இருந்துச்சு. நம்ம வேலை பார்க்கறதுக்காக, நம்ம தொழில் செய்யறதுக்காக, நம்மளோட பிழைப்புக்காக, நம்ம தலைமுறையிலேயோ நம்மளுடைய அப்பா தலைமுறையிலேயோ நம்மளுடைய தாத்தா தலைமுறையிலேயோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்ந்திருப்போம். அந்த புலம்பெயரும் பொழுது, புலம்பெயர்ந்ததுக்கு பிறகு ஒரு பொட்டல் காட்டில் இருந்து ஒரு நல்ல கட்டமைப்புள்ள ஒரு நகரத்தை நோக்கி நகர்கிறோம். அது நமது காலகட்டமாக இருக்கட்டும், நமது அப்பாவோட காலகட்டமாக இருக்கட்டும். இதெல்லாம் நகர்ந்து இவங்களுக்கு போதுமான கல்வி, அடிப்படை வசதி, கட்டமைப்பு, வேலை இதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா கூட அவங்களோட அவங்களோட ரியலான வாழ்விடம், அவங்க வாழ்ந்த இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பூர்வீகமா இருக்கும். நம்ம நிறைய இருக்கோம். இப்ப இங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க. நான் வழக்கமா இங்க வந்து ஒரு பிரசித்தி பேசுற மாதிரி என்னால பேச முடியாது. இங்க இத்தனை பேர் இருக்கீங்க. சென்னையை தாய்மொழியா எடுத்துக்கிட்டு இங்க வந்து தங்கிருந்து வேலை பார்த்து ஒர்க் பண்ணி வசிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்கீங்க. நம்ம பார்த்திருக்கோம். நம்மளோட ஹாலிடேக்கு சென்னையிலிருந்து ஒரு பொங்கல், தீபாவளி, நம்மளுடைய வந்து கோடை விடுமுறை, நம்ம இங்க இருந்து அந்த ஊருக்கு போயிருப்போம். அந்த ஊர்ல நமக்கும் அந்த ஊருக்குமான பாண்டிங், நம்ம அப்பா அம்மாவுக்கும் நமக்குமான பாண்டிங். இந்த விஷயம் சொல்லும்போது இந்த விஷயத்தை வந்து மிக சரியான நுட்பமா கையாண்ட ஒரு திரைப்படம் வந்து இது வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஒண்ணு நகரத்தை நோக்கிய படமா இருக்கும், அல்லது கிராமத்தை நோக்கிய படமா இருக்கும். கிராமமும் நகரமும் ஒரு பக்காவா பிளண்ட் பண்ண ஒரு பிலிம் தாங்க நம்ம மெய்யழகன். நீங்க என்ன பண்ண முடியும்னா, உங்களால வந்து முழுக்க உங்களால ஒரு நகரவாசியா இந்த மெய்யழகனை 100% உங்களால ரசிக்க முடிஞ்சிச்சுன்னா, முழுக்க ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்களாலேயே இந்த படத்தை வந்து ரசிக்க முடியும். இது 2 பெர்செப்ஷன். ஒரு நகரத்தில் இருந்து கிராமம் நோக்கி போனவங்க, கிராமத்தில் இருந்து நகரம் நோக்கி வந்தவங்க. இப்போ நம்ம கிராமத்தை விட்டு நகரத்துக்கு வந்ததுக்கு பிறகு நிறைய விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கும். அதே மாதிரி எவ்வளவு கிடைச்சிச்சோ அதே மாதிரி நிறைய விஷயத்த வந்து நம்ம இழந்திருப்போம். நிறைய LED வெளிச்சத்துல நம்ம நிலா பார்க்கவே மறந்திருப்போம். சென்னை மாதிரியான ஊர்ல நம்ம மெரினா பீச் 80% குழந்தைங்களுக்கு நிலா பார்க்கறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. நிலா பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச மாதிரிதான் மெய்யழகன். நம்ம வந்து என்னன்னா, நம்மளுடைய ரூட் நோக்கி நம்மளுடைய பார்வை, நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறதே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு நாவல் படிச்ச காலகட்டம் இருக்கும். நம்மளோட அப்பா தாத்தா காலகட்டத்துல எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவங்க நாவல் படிச்சிருப்பாங்க. அந்த நாவல் படிச்சது அடுத்தது என்ன ஆச்சுன்னா கதை படிக்க ஆரம்பிச்சோம். கதை படிக்க ஆரம்பிச்சது வந்து மெல்ல மாறி ஒரு பக்க கதையா புரிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அது டைம் லைனுக்குள்ள வந்து நின்றுச்சு. பேஸ்புக் போஸ்டாவோ இதுவாவோ பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்த பற்றியா அது வந்து ஒரு விஷுவல் மீடியமா கன்வெர்ட் ஆகிடுச்சு. இது நம்மளுடைய படிக்கக்கூடிய வாசிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. விஷுவல் மீடியம் அதிகரிச்சிருச்சு. நான் படித்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயத்த ஒரு விஷுவல் மீடியத்துக்குள்ள என்னால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறோம். அப்பதான் நிறைய திறத்தை செஞ்சாங்க. நிறைய திரைப்படங்கள் நாவல்களை திரைப்படமா கன்வெர்ட் பண்றதுக்கு நிறைய ட்ரை பண்ணாங்க. அத்தனை படமும் தோல்வியில் மட்டும் முடிந்தது. எக்ஸப்ட் பொன்னியின் செல்வன், கார்த்திக் சார் நடிச்சது. இந்த பொன்னியின் செல்வன் வந்து ஒரு மிகப்பெரிய நாவலை மிகச்சிறிய
திரைப்படமாக ஒரு ரெண்டு எபிசோட அதை எடுத்து படத்தை எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த மெய்யழகன் உங்களுக்கு என்ன மாதிரி கடத்தும்னா, ஒரு மெய்யழகன் படம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாவலை வாசிச்சதுக்கு சமமா இருக்கும். இதுக்கு பல விஷயங்கள் உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப உங்க மனசு நீங்க எதையோ தேடி ஓடிக்கிட்டு இருப்பீங்க, எதற்காகவோ வாழ்ந்துட்டு இருப்பீங்க, எதற்கு எழுதிட்டு இருப்பீங்க. இந்த ஓட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். இந்த ஓட்டத்தை ஒரு இடத்துல நிப்பாட்டி நீ எதை தேடுற, உனக்கான தேவை என்ன அப்படிங்கறத கண்டிப்பா சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு படமா தான் இந்த மெய்யழகன் இருக்கும். கார்த்திக் சார், அரவிந்த் சாமி சார், இந்த படத்துக்கு பிறகு அரவிந்த் சாமி சார ஒரு நடிப்பு அரக்கனா பாப்பீங்க. கார்த்திக் சார் மாதிரியான ஒரு ஹீரோவை ஒரு சொந்த ப்ரொஃபஷன்ல இப்படி ஒரு படம் நடிக்க முடியுமா அப்படிங்கறது வியந்து பார்ப்பீங்க. இந்த ரெண்டு பேரோட உருவம் நீங்க படம் பார்த்து ஒரு வாரத்துக்கு உங்க மனசை விட்டு அகராது. எதோ பண்ணும். நீங்க படம் பார்த்து கடைசியா அழுகிருக்கீங்களா? இந்த படம் பார்த்து அழுவீங்க. இதுல ஒரு சர்ப்ரைஸ் சொல்றேன், ஒரு இடத்துல கூட சோகம் கிடையாது. சோகமே இல்லாம எப்படி அழுவ முடியும்? நிறைய அழ முடியும், நெகிழ்ந்து அழுவ முடியும். இந்த படத்துல நான் படம் பார்க்கும் போது ஒரு 6-7 இடத்துல அழுதுருக்கேன். படத்துல ஒரு சீன் கூட சோகமான சீன் கிடையாது. இந்த கார்த்திக் சாரும் அரவிந்த் சாமி சாரும் அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி போகும், எங்கேயோ போகும். எங்க ஆரம்பிக்குது, எங்க போகுது, நான் எங்க இருக்கேன், ஒரு உறவு முறையை பத்தி சொல்லும், உறவு முறையோட முக்கியத்துவத்தை சொல்லும், உறவு முறையோட உள்ள குரோதத்தை சொல்லும், துரோகத்தை சொல்லும். நான் எங்க பிறந்தேன், என்னோட ஆர்ஜின் என்ன, என்னோட ரூட் என்ன, எத்தனை விஷயத்த ஒரு படத்தை சொல்ல முடியும். இது எல்லாத்தையும் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி எப்படி சொல்ல முடியும்? அப்படிதான் ஒரு படம் வந்திருக்கு. இது ஒரு சாதாரண படமா நம்ம நினைச்சு ஒரு விநியோகத்திற்கு ஒரு வெற்றி படம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுவும் நல்ல படம். ஏன்னா இன்னைக்கு பிரஸுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் பிரஸ் ஒரு எழுத்தாளனா பேனாவை கையில பிடிக்கும் பொழுது ஒரு நல்ல திரைப்படம் கிடைத்தா அவங்க புதியாட்டம் போட்டு எழுதுவாங்க. நிறைய நண்பர்கள் ஒரு நல்ல படத்தை நான் வெளியிட்டேன்னா இமீடியட்டா கால் பண்ணி பேசுவாங்க. எனக்கு தெரியும் இந்த படத்துக்கு ஒவ்வொரு பத்திரிகையாளரும் ஒவ்வொரு ஊடகவியலாளரும் ரெக்க கட்டிட்டு பறப்பாங்க. இது அவங்களோட படமா ஓன் பண்ணுவாங்க. தான் இழந்ததை, தான் பெற்றதை, தான் சிந்திச்சதை, தான் நெகிழ்ந்தத கண்டிப்பா அவங்களோட பேனா எழுதும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். நீங்க இந்த ஈவினிங் டைம் ஒரு சென்னையோட முக்கியமான இடத்துல இவ்வளவு பேர் குழுமி இருக்கீங்க. நிச்சயமா உங்களோட லைஃப் அர்த்தமுள்ளதாகும். ஒரு படம், ஒரு நாவல் படிச்ச மாதிரி. நீங்க ஒரு நாவல் படிச்சதுக்கு பிறகு என்னோட வாழ்க்கை இப்படி மாறிச்சு அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, நான் சொல்றேன், நீங்க மெய்யழகன் படம் பார்த்தா உங்களுடைய மனதை லேசாக்கும், உங்களுடைய மனத்தை நெகிழ செய்யும், உங்களோட அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். நீங்க ஒரு ஆன்மீகத்துல உள்ளவர் நான் இமயமலை கூட்டு வந்தேன், எனக்கு ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் ஒண்ணு வேணாம். மெய்யழகன் படம் பாருங்க, நீங்க படம் பாருங்க. நீங்க ஒரு ஆக்ரோஷமான ஆக்ஷன் காட்சியையோ இல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பாடல் காட்சியையோ 500 பேர் சேர்ந்து நீங்க அடிக்கக்கூடிய ஒரு சண்டை காட்சியோ எதிர்பார்த்து வர வேண்டாம். ரொம்ப நிதானமா உங்க ஃபேமிலியோட வாங்க. முக்கியமா உங்க குழந்தைங்களோட வாங்க. கண்டிப்பா உங்க அப்பா அம்மாவோட வாங்க. அப்பா அம்மா அவங்களுடைய பழைய விஷயங்களை கனெக்ட் பண்ணிப்பாங்க. குழந்தைங்க நான் என்னென்ன தெரிஞ்சுக்கணும், இந்த சென்னையில இருக்கேன், நான் மதுரையில இருக்கேன், நான் திருச்சியில இருக்கேன், இந்த குழந்தையெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு அவங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பைபிள் மாதிரியான படமா இருக்கும். நான் ரொம்ப நெகிழ்ந்து சொல்றேன், இந்த படம் நான் பண்றதுல நான் கிட்டத்தட்ட நான் தரையில நடக்கிறேன். அப்படி ஒரு படத்தை எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது வியாபாரம் கிடையாது. எனக்கு வாழ்நாள்ல சொல்லிக்கிறதுக்கு ஒரு படம். நான் 70 வயசு 80 வயசுல நீ என்ன பண்ணேன்னு சொன்னா மெய்யழகன் ஒரு படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன்னு சொல்லுவேன். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய படம். நீங்க எல்லாரும் இந்த படத்தை தியேட்டர்ல பாருங்க. மிகப்பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணுங்க. பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நான் திடமாக சொல்கிறேன், நான் படம் பார்த்து 7-8 தரம் அழுதுருக்கேன். நான் சமீபத்துல ஏன்னா டெய்லி காலையில இருந்து ஒரு வாரத்துக்கு மினிமம் 4 பிரிமியம் படம் பாக்குறேன். நான் படம் பார்த்து எனக்கு மறந்து போயிடும்.
எல்லா படமும் இன்னைக்கு அடுத்த சீன் என்ன வரும், இன்டர்வலுக்கு என்ன வருங்கிற மூடோட தான் நான் உட்கார்ந்துருப்பேன். அழகா ஒரு ரெண்டு பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னை எங்கெங்கேயோ அழைச்சிட்டு போறாங்க. நான் பிறந்த மண்ணை அழைச்சிட்டு போறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய போர்க்கொலை ஏரியாவுக்கு அழைச்சிட்டு போறாங்க, அடுத்தடுத்த ஏரியாவுக்கு அழைச்சிட்டு போறாங்க. நான் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இது ஒரு சாதாரண திரைப்படம் அல்ல, மக்களின் வாழ்க்கை முறையை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய திரைப்படம். அதை வெளியிடுறது நான் மிகப்பெரிய சந்தோஷம் அடைகிறேன். இப்படி ஒரு படத்தை மிகப்பெரிய பொறுப்போட எடுத்த 2D என்டர்டைன்மெண்ட், சூர்யா அண்ணா, ராஜசேகர் பாண்டியன் அண்ணன், கார்த்திக் சார், இவங்க எல்லாத்துக்கும் நான் மிகப்பெரிய நன்றி கடன் பெற்றிருக்கேன். நன்றி, வணக்கம். took the stage by fire சொல்லலாம், பிரிச்சுட்டாரு. நன்றி சார், தேங்க்யூ. அண்ட் பொதுவா பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணும் அப்படின்னா ஒரு கற்பனை இருக்கும். லவ் பண்ற பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாடி கற்பனையில ஒரு பொண்ணை அவங்க வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அப்படியே இமேஜினேஷன்லயே இப்படி இருக்கணும், சிரிச்சா இப்படி இருக்கணும், கண்ணுனா இப்படி இருக்கணும், பொண்ணுனா இப்படி இருக்கணும், இவ்வளவு அழகா இருக்கணும், அம்சமா இருக்கணும், அழகா எல்லாம் இருக்குன்னா அந்த பொண்ணு எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் நம்மளோட ஹீரோயின் அமைஞ்சிருக்காங்க. அண்ட் பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ், ஆல்வேஸ் அ பிளஷர். ஒவ்வொரு ஒரு மண் சார்ந்த கதை பார்க்கும் போதும் இந்த பொண்ணுனா அழகுடா, நல்லா நடிக்கிறாங்கடான்னு அத்தனை பேரும் சொல்லக்கூடிய ஸ்ரீதிவ்யா அவர்களை உங்களுடைய கிடைக்கிறோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஐயோ, எவ்வளவு நாங்க ரசிச்சிருக்கோம் தெரியுமா உங்களை படங்கள்ல பார்த்து. அதுவும் முக்கியமா பசங்க எல்லாம் இவ்வளவு அழகா ஒரு பொண்ணா, அதாவது வீட்டுல ஒரு ஆசை இருக்கும்ல, கல்யாணம் பண்ணி அழகா இப்படி ஒரு பொண்ணு இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு, நான் சொன்ன மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு அழகான பட் பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் டூ. ஐ ஹேவ் டு மென்ஷன் தட் டூ. மெய்யழகன் உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல் சொல்லுங்க. மெய்யழகன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். கொஞ்சம் முன்னாடி மைக் கேட்கலாம். டீசர் பாத்தீங்களா? சத்தமே இல்லைன்னு ஒரு டீசர் யாரும் அமைதியா இருக்கிறது நல்லா இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஃபேவரட் பார்ட் சார் அரவிந்த் சார் நான் கேட்டதான் சொல்ல ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. ஆக்சுவலா ஆனஸ்டா சொல்லணும், நானும் ஆடியன்ஸ் மாதிரியே வெயிட் பண்றேன் 27th படம் பார்க்கணும்னா. 96 எப்படி மேஜிக் பண்ணதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது எப்படி என்ன பண்ண போகுதுன்னு நானும் வெயிட் பண்றேன். ஆல்ரெடி மியூசிக் சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆல்பம் இவ்வளோ பிடிச்சிருக்கு. எனக்கு பிரேம் சாருக்கு, கோவிந்த் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோ சோல்ஃபுல்லான மியூசிக். கமல்ஹாசன் சாரோட சாங் அண்ட் அருண்மை சாங் நெக்ஸ்ட் லெவல் ஆயிருக்கு சார். நான் 1 hour அழுதுட்டே இருந்தேன். அருள்மை சாங் ஐ டோன்ட் நோ வை அது பிளே லூப்ல அப்படியே வந்துட்டே இருந்தது. அப்படியே தெரியல எனக்கு. நான் தெரியாம என் சின்ன வயசுக்கு போயிட்டேன். அம்மா ஞாபகம் வந்துட்டாங்க. அந்த பியூர் லவ் நான் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை சார் இப்ப வரைக்கும். அது ஆக்சுவலா சேட் தான். இது வரைக்கும் நான் தேடிட்டே இருக்கேன், அந்த பியூர் லவ் எனக்கு கிடைச்சது இல்லை. ஸோ அவ்வளோ டச் பண்ணது. இந்த மூவி என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல. அந்த சாங்கே அவ்வளோ டீப்பா இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஆக்சுவலி நான் ஒரு பாட்டா இருக்கேன் இந்த படத்துலன்னு. எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நீங்க இந்த படத்துல ஒரு பாட்டா இருக்கிறது. அண்ட் சக்திவேலன் சார் சொன்ன மாதிரி நம்ம ஊருக்கே கூட்டிட்டு போற மாதிரி ஒரு அருமையான கதை. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கும் சில ஞாபகங்கள்லாம் வந்திருக்கும், மெமரிஸ் ஃப்ரம் சைல்ட்ஹுட். உங்க ஊர் கனெக்ட் ஏதாவது ஒண்ணு கிடைச்சதா? சைல்ட்ஹுட்டா ஆக்சுவலா நாங்க சிட்டில தான் ஹைதராபாத் சிட்டில வளர்ந்த பொண்ணு மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களே. சோ அவ்வளவு இமோஷன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கல்ல. இட் இஸ் a beautiful ரைட் அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ரைட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா அமையணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசையும் கூட. சோ anything else you want to tell your fans? நிறைய பேருக்கு ரொம்ப நாளா எதுவும் சொல்லாம இருக்கீங்க, டக்குன்னு சொல்லிடலாமா? what do you want to tell them? தேங்க்ஸ்க்கா. என்ன சொல்லணும், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எப்பவுமே சப்போர்ட்டிவா இருக்காங்க. இப்போதைக்கும் வந்துட்டே இருக்கோம். ரொம்ப பாசிட்டிவா ஃபீட்பேக் கொடுப்பாரு. நீங்க பண்ணணும் படம் ஏன் பண்ணலன்னு.
சோஷியல் மீடியால எப்பவுமே சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க தேங்க்யூ, நன்றி நன்றி. இன்னும் மென்மேலும் பல படங்கள், பல சக்சஸ்ஃபுல் ஹிட்ஸ் வந்து நாங்க பார்க்க போறோம். ஸ்ரீதிவ்யாவோட நடிப்பை நாங்க பார்த்துக்கோம். இன்னும் நிறைய அந்த திரையில பார்த்து நாங்க என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ சோ மச். டேக் சீட் மேம். தேங்க்யூ. காதல்ல விழணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் சரி, காதல்ல விழுந்தவங்களுக்கும் சரி, காதலிச்சு மனசு கஷ்டப்படுறவங்களும் சரி, எந்த விதமான காதலா இருந்தாலும் அந்த படத்தை பார்த்த உடனே ஓகே ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு போயிட்டேன்ப்பா இந்த படத்துல இருந்து, நெஞ்சுக்குள்ளே உருவி எடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான படைப்பை கொடுத்த எங்களோட டைரக்டர். 96 படத்தை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரே ஒரு மெமரியாவது வரல அப்படின்னு சொன்னா அது உண்மையே கிடையாது. அத்தனை பேரோட மனசையும் முழுக்கி எடுத்த ஒரு அழகான காதல் காவியம் அப்படின்னு சொல்லலாம். இங்கேயும் வந்து நிறைய இமோஷன்ஸ் இருக்கு. அது எந்த மாதிரி இமோஷன்ஸ் அப்படிங்கறது வந்து டைரக்டர் கிட்டே நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். We all love you sir and I am sure that it is going to be another special one. டைரக்டர் பிரேம்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல 6 வருஷம் கழிச்சு பிரஸ் அண்ட் மீடியாவை பார்க்கறது சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி வந்ததுக்கு. இந்த படம் வந்து போன வருஷம் நவம்பர் 17 ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். செப்டம்பர் 27 ஒரு வருஷத்துக்குள்ளார இந்த படம் ரிலீஸே ஆக போகுது. முதல்ல அதுக்கு 2D என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நான் நன்றி சொல்லிக்கணும். சூர்யா சார், ராஜசேகர் சார்ல ஆரம்பிச்சு மேனேஜர் சார் வரைக்கும் அவங்களோட சப்போர்ட் வந்து மறக்கவே முடியாது. முதல்ல அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் என்னோட டீம், ஏன்னா இந்த ஷூட் எவ்வளோ என்ஜாயபுளாக இருந்ததோ அதே அளவுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாகவே நைட், அதனால அதில் என்னையும் சகிச்சுக்கிட்டு இந்த வேலையும் செஞ்சதுக்கு என்னோட மொத்த டீமுக்கு என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் மெயினாக என்னுடைய மேலவன் படத்தோட கதாநாயகர்கள் 2 பேருக்கும் அவங்கள பற்றி ஒன்று சொல்லணும். தேவதர்ஷினி மேம், ஆக்சுவலாக இந்த படத்தில் அவங்கள காஸ்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா 96 படத்துலேருந்து யாரையுமே இந்த படத்தில் காஸ்ட் பண்ண வேண்டாம், அது ஒரு அதோட சாயல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணோம். கடைசியில் முடியல, எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. அதனால கடைசியில் நாங்கள் அவங்களே தான் கேஷ் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி மேம். இட்ஸ் அ மெமரி அண்ட் ஸ்ரீதிவ்யா அவங்கள வேற ஒரு கேரக்டருக்காக நான் ஃபர்ஸ்டே அப்ரோச் பண்ணேன். பட் இதே படத்தில் ஒரு தங்கச்சி கேரக்டருக்கு அவங்களால அதை பண்ண முடியல. இருந்தாலும் விடலை. திரும்ப அடுத்தது ஒரு 6 மாதம் கழிச்சு இன்னொரு ரோலுக்கு போய் அப்ரோச் பண்ணோம். அவைலபிளாக இருந்தாங்க. அது இவங்க 2 பேருமே இந்த ரோலை எவ்வளோ அழகாக பண்ணாங்கங்கிறது நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது இப்போ ரிலீஸ் நெருங்க எனக்கு கார்த்தி சாரும் அரவிந்த் சாரும் 2 இண்டிவிஜுவல்ஸாக எனக்கு தெரியல. எனக்கு ஒரு உறவாக தான் எனக்கு தெரியுது. ஏன்னா படத்தில் அப்படிதான் இருக்கு. ஒரு பாட்டே நாங்கள் அந்த 2 கேரக்டர்ஸோட இதில் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அப்படிதான் இருந்தது. ஆக்சுவலாக ஷூட்டிங் முடிய போகிற ஸ்டேஜில் வந்து அப்போவே நாங்கள் மொத்த டீமுமே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இவங்கெல்லாம் வரமாட்டாங்கல்ல, இவங்களை எப்போ பார்க்க போகிறோம்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நன்றி சார் 2 பேருக்குமே. அண்ட் இந்த படம் எதை பற்றி பேச போகுது அப்படின்னா, இப்போ சமீப காலமாக வந்து வெறுப்பு, எதிர்மறை சிந்தனைகள் வந்து ரொம்ப ஒரு நடைமுறை ஆயிடுச்சு, ஒரு வழக்கம் ஆயிடுச்சு. ஸோ அதை வேண்டாம், அதை விடுங்கன்னு சொன்னால் நம்மளால விட முடியாது. ஸோ வேற ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு தான் அதை நடத்த முடியும். அது வேற ஒன்றுமே கிடையாது. அன்புங்கிற ஒரே விஷயம் தான். இந்த படம் அதை பற்றி மட்டும்தான் பேசும். அன்புங்கிற ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்கள் ஊருக்கு போகணும் அப்படின்னு தோணும், இந்த உறவுகளை போய் பார்க்கணும்னு தோணும், சிலர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணும். அதனால வர செப்டம்பர் 27 உங்கள் எல்லாரையும் நீங்கள் வந்து திரையரங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். ஜஸ்ட் கப்புள் ஆஃப் மினிட்ஸ். அதாவது நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ பேண்டமிக் மாதிரி பரவிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா நெகட்டிவிட்டி. அது வந்து இல்லாம இருக்கும் அப்படின்னு சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க ஒரு வேக்சின் மாதிரி எங்களுக்கு வந்து இந்த படத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். அண்ட் ஒரே ஒரு விஷயம் தான், புரட்டாசி 11 இருக்கட்டும், கிளரோட்டமா இருக்கட்டும், ஏறுகோல் காணிக்கையா இருக்கட்டும், அழகான தமிழ் வார்த்தைகள், இது இந்த கனெக்ஷன் நீங்க கொண்டு வரணும்னு நினைச்சது வந்து இது ரொம்ப மைண்ட்ஃபுல்லா பண்ண ஒரு விஷயமா? இல்ல, தமிழ் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கு. ரொம்ப முன்னாடியே
ஒரு ஒரு அறிஞர் சொல்லிட்டாரு, தமிழ் இனி மெல்ல சாகும் அப்படின்னு. அதை விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் தான். நம்ம மொழி தொன்மையான ஒரு மொழி, அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அப்படி அலட்சியமா விட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடியே வந்திருக்கணும். பட் அட்லீஸ்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா அது வரட்டுமே அப்படிங்கிறது தான். டைட்டிலே சுத்தமான தமிழ்ல தான் வச்சிருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச் சார். அண்ட் ஐம் ஷூர் நம்மளுக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு படைப்பை வந்து பிரேம்குமார் சார் நம்மளுக்கு வந்து அடுத்ததா வந்து கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு படைப்பும் அப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததா இவரை பத்தி நான் என்ன சொல்ல அப்படிங்கிற மாதிரி, மணிரத்னம் அவர்களின் கதாநாயகன். அதாவது ஒரு 2 பக்கம் ஸ்கிரிப்ட கொடுத்தாலும் வந்து அந்த 2 கண்ணுல வந்து அசால்ட்டா நடிச்சு காட்டிட்டு போகக்கூடிய ஒரு அழகன். அது நடிப்புலயும் சரி, உருவத்திலயும் சரி, மனசுலயும் சரி. அரவிந்த் சுவாமி சார் அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் us on stage. The most handsome அரவிந்த் சுவாமி சார் with us. சத்தம் பத்தாரே ஒரு வாட்டி வெல்கம் பண்ணிடலாமா? Thank you very much. எல்லாருக்கும் வணக்கம். நான் சொல்லணுமா, நானே பேசிட்டுமா, நீங்க எதை கேட்க போறீங்க? முதல்ல நீங்க பேசுங்க சார், அதுக்கப்புறமா ஏதாவது நான் கேட்கிறேன் சார். Please, the stage is yours. Thank you. Firstly, I'd like to thank Prem sir for writing such a beautiful story. ஒரு அழகான ஒரு புத்தகத்தை எழுதி என்கிட்ட என்ன நினைச்சு நான் நடிக்க முடியும்னு நினைச்சு என்கிட்ட வந்து என்ன அப்ரோச் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்புக்காக ரொம்ப நன்றி. அண்ட் இது ரொம்ப ஒரு அழகான கதை, என் வாழ்க்கையில நடந்த கதை. அதை நான் வந்து இப்போ சொல்ல முடியாது. டெஃபினட்டா நான் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை பத்தி விவரமா பேசுறேன். பட் என்னை ரொம்ப பாதித்து இன்னும் பாதிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம். நேத்து அங்க ஒரு இடத்துக்கு போனோம் சார் ஷூட்டிங்க்கு, நேற்று ஈவினிங் ப்ரமோஷனுக்கு. அப்போ கார்த்திகிட்ட திருப்பி சொல்லிட்டு இருந்தேன் இந்த விஷயத்த. எனக்கு அது நான் அப்புறம் பேசுறேன், இந்த ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பேசுறேன். இப்போ நான் அந்த கதையை சொல்ல முடியாது. அதே மாதிரி டூடி, சூர்யா, ஜோ, ராஜ்சேகர் அண்ட் என்டையர் ப்ரொடக்ஷன் டீம், அவங்க வந்து இந்த கதையை எடுத்து பண்ணதுக்காக அண்ட் ஆல்சோ டு ஹேவ் எக்ஸிக்யூட்டட் இட் சோ வெல். அண்ட் என்னோட ஒர்க் பண்ண தேவதர்ஷினி, என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் யூ. காலேஜ்ல பார்த்தேன்னு சொன்னீங்க, எத்தராஜா? ஓகே. அண்ட் ஸ்ரீ திவ்யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங். அண்ட் ஒர்க் பண்ண எல்லாரோடையும், ராஜ்கிரண் சார் மற்ற நிறைய பேர் இங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் இங்கே இல்லை, பட் என்ஜாய்ட் ஒர்க்கிங். அண்ட் யாரையும் மறந்துட்டேனே, நடிச்சவங்க என் கூட நடிச்சவங்க யாரும் மறந்துட்டேன். கார்த்தி, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணேன். என்ன சொல்றது, இதுல ஒரு படத்துல மட்டும் இல்லை, ஐ திங்க் அவுட் சைட் தி ஃபில்ம் ஒரு வெரி ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் எங்க 2 பேருக்கும். ரொம்ப க்ளோஸ் ஆயிருக்கும் நான் நம்புறேன். அடிக்கடி தொல்லை பண்ணிட்டே இருப்பாரு, ஆனா கூட ரொம்ப க்ளோஸா இருக்கும் நான் நம்புறேன். கண்டிப்பா இவர் வந்து என்ன சொல்றது, ஒரு கூட பிறக்காத அண்ணா கண்டிப்பா. And of course, Prem sir, direction team, and Maggie sir, உங்களோட team, DOP team, எல்லாருமே I think we all enjoyed working together. ஒரு ஃபேமிலியா ஒர்க் பண்ணோம். அதான் அந்த படத்தோட மூடாவும் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்ட் சக்தி சார், நீங்க கோயம்புத்தூர்லயும் பேசுனீங்க. உங்களை அந்த படம் எவ்வளவு பாதிச்சிருக்கு, பாசிட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்குன்றது எங்களால் உணர முடியுது. அதே மாதிரி 27க்கு அப்புறம் எல்லா ஆடியன்ஸ்க்கும் அதே மாதிரி ஒரு எமோஷனல் கனெக்ட் வரும்னு நான் நம்புறேன். அண்ட் வரணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. இப்ப நான் வரலாம் சார். அதாவது இப்ப பஸ்ல எல்லாம் போகும்போது யாராவது ஒருத்தர் ஒரு சீட்ல போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சிங்கிளா பக்கத்துல யாராவது வந்து உட்காருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆமா அப்புறம் எந்த ஊருக்கு போறீங்க, அந்த ஸ்டாண்டிங் வந்துருமா, என்ன சாப்பிட்டீங்க, நெக்ஸ்ட் எப்போ நிறுத்துவாங்கன்னு ஏதாவது கேட்டே இருப்பாங்க. இப்ப எதுக்கு நீ என்கிட்ட இவ்வளவு பேசுற அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் ஒன்று விட வந்துருமா. அந்த மாதிரியே டீசர் ஃபுல்லா வந்து இருந்தது. தொல்லை பண்ணிட்டே இருக்க மாதிரி, அதாவது ஏதாவது ஒண்ணு கேட்டே இருக்கு, ஏன் நீ இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரியே ஒரு லுக் இருக்கு உங்களுக்கு. ஆர்த்தி சார் வந்து அந்த மாதிரி, அது ரொம்ப கியூட்டா இருந்தது பாக்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் எப்படி சார்? அதேதானா? அட கடவுளே, வெள்ளண்டியாவே வளர்த்துட்டாங்க சார். அந்த மாதிரி என்ன சார் பண்ணுவாங்க? அவர் நிறைய சொல்லுவாரு, நான் அவ்வளவு கேட்கறது இல்லை. என்ன சொல்லுவாரு?
சார் பாதி வந்து வரீங்களா வந்து சொல்றீங்க. இல்ல அவரு வந்து ஏதாவது சொல்லுவாரு, என்னை பத்தி ஏதாவது சொல்லுவாரு. நான் சொல்லிதானே ஆகணும், எனக்கு நான் அவரை பத்தி சொல்றேன்ல. சோ ஏதாவது ஒரு ரிட்டர்னுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி, அதெல்லாம் நம்பாதீங்க. எதுவும் நம்ப மாட்டேன் சார், அத்தனையும் உண்மையாதான் இல்ல சார். நான் சொல்றது உண்மை. இப்ப அவர் வந்து அவர் கொடுக்க போது வந்து ரியாக்ஷன். நான் சொன்னதுக்காக ஏதாவது சொல்லுவார், இல்லாட்டி மேடையில வந்து நல்ல விஷயமா சொல்லியிருப்பாரு. இப்போ என்னை பத்தி ஏதாவது ஒன்று கிண்டல் பண்ணணும், ஏதாவது ஒன்று சொல்லணும்ன்றதுக்காக சொல்லுவார். இப்பவே டிஸ்க்ளைமர் போட்டீங்க நீங்க. எனக்கு தெரியும் என்ன நடக்க போகுது. ஓகே. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி சொந்தங்கள்லாம் வந்திருக்கா சார்? நான் ஏதாவது இந்த மாதிரி ரொம்ப படுத்தி அப்படியே நச்சு இல்ல பண்ண. ஆக்சுவலா அந்த டீசர்ல வர விஷயம் தான் படம் இல்லை. அந்த டீசர்ல வர அந்த சீக்வன்சஸ் டீசர்ல ஒரு அது டீசர், அது வந்து ஒரு போர்ஷன் தான். இன்னும் நிறைய டெப்த் இருக்கு ஃபிலிமுக்கு. ஓகே. அண்ட் அது மட்டும் இவரு இரிட்டேட் பண்றது மட்டும் இல்ல. எங்களுக்கு அவ்வளவுதான் சார் காமிச்சாங்க, அதனால அது நாங்க வந்து ஒரு கேள்வி கேட்டுட்டோம். அண்ட் அது ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்க ரசிக்கிற மாதிரி இருந்தது. அது ஒரு வெள்ளையான ஒரு குணம், ஒரு பிள்ளை நல்ல பிள்ளை, எங்களுக்கு தெரியும் எங்க பிள்ளையை பத்தி, அந்த மாதிரிதான். அண்ட் நீங்க வந்து அதாவது நாங்க முதலே சொன்னோம், பயங்கர அந்த அழகான மாப்பிள்ளை தமிழ்நாட்டுக்கே நீங்க அப்படிதாங்க அந்த மாதிரி இருந்த ஒருத்தர் வந்து இப்ப பயங்கரமான ஒரு டெரரா வந்து இந்த வில்லனாதான் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ பாத்தீங்கன்னா வந்து அப்படியே தூக்கிட்டு போய் கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு பெரிய ரவுண்ட் அடிச்சு ஒரு பயங்கர இமோஷனல் ரைடு வந்து கொடுத்திருக்காங்க. ஹவு ஸ்பெஷல் திஸ் இஸ் டு யூ? This is a very special film for me. இந்த மாதிரி ஒரு கதை, இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அண்ட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து I think நான் 1990 ஆரம்பிச்சேன். Very few films have given me this kind of positivity and this kind of, so it's very special. I think Prem is a creator, so all credit to. சரி, நீங்க போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்விதான் சார். சொல்லுங்க. எல்லாருமே வந்து அரவிந்த் சாமி மாதிரி மாப்பிள்ள, அரவிந்த் சாமி, இது எவ்வளவு தடவை உங்க காதுக்கு வந்திருக்கு? அதை கேட்கும் போது உங்களுக்கு என்ன சார் தோணும்? அவங்களுக்கு என்னை பத்தி தெரியாதுன்னு தோணும். என்ன சார் இப்படி சொல்றீங்க? நிஜம் அது நிறைய நிஜம். ஆட்டம் தலையாட்டுறாரு பாருங்க. என்ன ஆமா அக்ரி பண்றாரு பாருங்க. இல்ல எத்தனை பசங்க வந்து ஏங்கிட்டு இருந்தாங்க, நம்ம இந்த மாதிரி இல்லையே, இத்தனை பேர் நம்ம மேல ஆசைப்பட்டோம், ஓ காட் நாம வந்து அரவிந்த் சாமி மாதிரி இல்லையே, எவ்வளவு பசங்களே ஃபீல் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ஒரு ஏதோ ஒரு சின்ன வயசுல ஒரு ரோல் பண்ணும்போது இந்த ரோலை பார்த்து நான் இப்படிதான் இருக்கேன்னு நம்பிடுறாங்க. சார் இப்போ அப்படிதான் சார், நீங்க எப்படி பார்த்தாலும் நான் போஸ்டரே அப்படி பாப்போம். சினிமால அந்த மேஜிக் இருக்கு. நிறைய பேர் வந்து சினிமால பண்றத பார்த்துட்டு அவங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க ரியல் லைஃப்ல நம்புறாங்க. சரி, சீக்கிரமா சொல்லுங்க, அப்படியே வந்து அப்படி இருக்கு உங்க பத்தி தெரியாதுன்னு சொன்னீங்க, என்ன பண்ணீங்க? நிறைய விஷயம் தெரியாது, எல்லா விஷயமும் தெரிஞ்சதுன்னா நீங்க அந்த மாதிரி சொல்ல மாட்டீங்கன்னு. Thank you sir, thank you so much, and definitely this is going to be a super duper film for you, for every one of us. ஏனா எங்களுக்கு தெரியுது எவ்வளவு அழகான விஷயம். Most importantly, it will be a super duper film for the audience. Yes. It's not about எங்க எல்லாருக்கும். Definitely, thank you. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுக்க போகுது. அண்ட் ஃபீல் குட்டா அழுவீங்கன்னு சொல்லியிருக்காரு, அது வந்து எங்களுக்கு வேணும் சார், அதுதான் வந்து முக்கியமா. தேங்க்யூ சார், அண்ட் சோ ஸ்வீட் ஆஃப் யூ ஆல்வேஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். You've been hosting really well. Thank you sir, thank you. அது வந்து இவரை கூப்பிடனாலே ஒரு தனி எனர்ஜி நம்மளுக்கு வந்துடும், அந்த மாதிரி ஆளாத மாதிரியா, அந்த மாதிரி தான் நம்ம வந்து சொல்லும். புழுதி பறக்கிற வந்து என்ன ஏதோ மிரட்டினீங்க, இல்ல மிரட்டினீங்க, ஹவு கேன் யூ அப்படி? நான் எல்லாத்தையும் கேட்டு வாங்கிடுவேன் சார். ஆனா எவ்வளவு கியூட்டா இருக்கு இவங்க ரெண்டு பேரும் நேர்ல பாக்கவே சார். ஒரு பிளாஸ்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இவங்களை டைரக்ட் பண்ணும்போது, டெஃபினட்டா. அண்ட் புழுதி பறக்கிற அந்த பருத்து வீரனா இருக்கட்டும், எங்க மனசு எல்லாத்துலயும் வந்து வந்து அந்த கடைக்குட்டி சிங்கமா இருக்கட்டும், மண்ணுன்னு வந்து ஒரு காலை எடுத்து வச்சாலே நம்ம ஆளு வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு படமும் கிராமத்து கதையில அவரோட ஸ்லாங், அந்த அந்த ஸ்லாங் பிடிக்கிறது, பாடி லாங்குவேஜ், அவங்க பேசுறது, அந்த கெத்து எல்லாமே அத்தனை உழைப்பை கொட்டக்கூடிய எங்களோட கார்த்தி சார். மெய் அழகுனா தஞ்சை மண்ல காலை எடுத்து வச்சிருக்காரு. ப்ளீஸ், மெய் அழகன்ல உங்களை சந்திக்க வராரு எங்களோட கார்த்தி சார். ஒரு வாட்டி நம்மளோட ஸ்டைல்ல அவரை வந்து வரவேற்குமே, இல்ல உங்களை வந்து அவரோட ஸ்டைல்ல வரவேற்க சொல்லுவாங்க. நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். எல்லாம் குடும்பத்தோட இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கீங்க. ஸோ ஹாப்பி டு see all of you. பத்திரிகை தொலைக்காட்சி உடைய நண்பர்களுக்கும் வணக்கம். ஒவ்வொருத்தரும் பேசும்போது மேலகன் எவ்வளவு ஸ்பெஷல் சொல்லிட்டே இருந்தாங்க. 96 ஒரு படம், நம்ம எல்லாருமே ரொம்ப பாதிச்ச படம். அந்த கதை மட்டும் இல்ல, அந்த கதையை வந்து அவர் பிரசன்ட் பண்ண விதம், அதுல இருந்த இசை, அதுல இருந்த உரையாடல், அதுல ஒரு வார்த்தை தப்பா இருந்தா கூட அந்த படமே ஒர்க் ஆகாது. அப்படி வந்து இழைச்சு பண்ண ஒரு படம்.
அந்த படம் பார்த்துட்டு நான் பிரேம் சார்ட்ட கூப்பிட்டு நான் பேசியிருந்தேன். பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுங்க. ஒவ்வொரு ஷார்ட்டும் வந்து மென்ஷன் பண்ணி சொல்ற மாதிரி நிறைய படங்கள்ல கிடைக்கிறது இல்ல. பெரிய வெற்றி படங்கள் கூட அது அமையறது இல்ல. பட் இந்த படத்துல இன்னைக்கு நம்ம மறக்க முடியாத ஒவ்வொரு காட்சி அவ்வளவு அழகா இருக்கும். அவர்கிட்ட கூப்பிட்டு பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து நம்ம ஜெய்பீம் டைரக்டர் ஞானவேல் சொன்னாரு, எங்க உங்களுக்காக ஒரு கதை வச்சிருக்காரு, உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாரு, பயப்படுறாருன்னு மட்டும் சொன்னாரு. இப்படி ஒரு மனுஷன் எனக்கு ஒரு கதை வேற எழுதி வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. டபார் நானே மெசேஜ் போட்டேன், வேற யாருக்கும் போயிடக்கூடாது, நமக்கு வரணுங்கிறதுக்காக. சோ அவரு மெசேஜ் பண்ணி சொன்னேன், நம்ம மீட் பண்ணலாமா, எனக்கு இந்த கதை இருந்தா கொடுங்கன்னு சொன்னேன். அவர் வந்துட்டு ஒரு புக்கு கொண்டு வந்தாரு. இந்த புக்கு மட்டும் நீங்க படிச்சிருங்க அப்படின்னு சொன்னாரு. சரிங்க என்ன, இப்ப நடுவில் நீங்க வேற ஏதாவது படம் பண்ணலையா? 96 முடிச்சுட்டு 6 வருஷம் படம் பண்ணலைங்க இந்த மனுஷன். எப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் விட்டு வச்சாங்கன்னு தெரியல, அவரை இல்ல ப்ரொடியூசர்ஸ் தான் எப்படி விட்டு வச்சாங்கன்னு தெரியல. பட் அதுதான் பிரேம். ஒரு பணம் புகழ் பின்னாடி ஓடுற ஆள் இல்ல, அந்த ஆர்ட்டுக்காகவும் அந்த எழுத்துக்காகவும் மட்டுமே இருக்கிற ஒரு அபூர்வ சில மனிதர்கள் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பொருட்காட்சியில வைக்கிற பீஸ் இவரு. அப்படி ஒரு ஆள் வந்து ஒரு அழகான ஒரு ஸ்கிரிப்ட் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஸ்கிரிப்ட் படிச்சேன். படிக்கிறதுக்கு ஒரு 3 மாசம் ஆயிடுச்சு. ஏன்னா அப்புறம் கண்டினியூஸா ஷூட்டிங்ல இருந்தேன். அந்த புக்கு படிக்கும் போதே ஒரு 6 இடத்துலயாவது கண்ணுல தண்ணி போயிட்டே இருக்கு. ஐயோ பேப்பர் நனைஞ்சிருச்சுன்னு சொல்லி நான் திருப்பிட்டு இருக்கேன். படிச்சு முடிச்சுட்டு எனக்கு வந்து அந்த புக்கை பத்தி என்ன சொல்றதுனே தெரியல. ஏன்னா மனசுக்குள்ள வந்து சக்தி சொன்ன மாதிரி அவ்வளவு உணர்ச்சிகளை கொண்டு வருது. நான் தேங்க்ஃபுல்லி நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் தான். நான் அப்பா அம்மா வந்து கிராமத்துல இருந்து வந்தவங்க. நான் சென்னையில படிச்சிருக்கேன். பட் என்னோட ஹாலிடேஸ் ஃபுல்லா கிராமத்துல தான் இருக்கும். இந்த படம் வந்து இந்த புக்கு படிக்கும் போது எனக்கு இருந்த உணர்வு என்னன்னா, இது தமிழ்நாடு, இது நம்மளுது இல்ல, இதுதான் நாம இல்ல அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துட்டே இருந்துச்சு. அது கரெக்டா கோவிடுக்கு அப்புறம் அது இந்த படம் கூட இந்த புக்கு கூட கோவிட்ல எழுதின புக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கோவிட் வந்து அந்த பீரியட் நம்ம எல்லாருமே யோசிக்க வச்சிருக்கு. நம்ம எங்க போயிட்டு இருக்கோம், நம்ம அப்பா அம்மா என்ன இருக்காங்க, அப்பா அம்மா கிட்ட பேசுறோமா, அண்ணன் தம்பி கூட பேசுறோமா, நம்ம சொந்தக்காரங்க கூட பேசுறோமா, நம்ம ஊருக்கு போறோமா, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போறோமா, அந்த தேடல் எல்லாருக்கும் இருந்துட்டே இருக்கு. நான் இப்ப வந்து சென்னையில ஒரு தீபாவளி பொங்கல்னா சென்னை காலி, இங்க யாருமே இருக்கிறது இல்ல. டோல்கேட்ல போய் நின்னோம்னா அத்தனை வண்டி நிக்குது, எல்லாரும் ஊருக்கு தான் போயிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு தேடல் இருக்கு. நம்மளுடைய ரூட்ஸ் என்னவோ அதை விட்டுறக்கூடாதுங்கிற தேடல் இருக்கு. அதை மிக கச்சிதமா கேப்சுலேட் பண்ற படமா நான் மேலகன் பாக்குறேன். அண்ட் இந்த படம் வந்து படம் பார்த்தவங்க ஒவ்வொருத்தரா வந்து பிசினஸ்ல பாக்குறாங்க, அப்ரிஷியேட் பண்றாங்க. எப்படிங்க இந்த கதையை தேர்ந்தெடுத்தீங்கன்னாங்க, இவ்வளவு கமர்ஷியலான ஒரு படம், இது ஏங்க நான் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொன்னேன். ஆக்ஷனும் காதல் காட்சி மட்டுமே கமர்ஷியல் பிலிம் கிடையாது இல்லையா? சோ அந்த மாதிரி இதுல வந்து அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இந்த படம் பேசுது. சோ அந்த வகையில இந்த படம் எனக்கு கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் எங்க அண்ணன் மேட்ரு இருக்கிறேன். அவர் என்னமோ என்ன அண்ணன்ட்ட அரண்சாமி சார் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? சார் அதுல வேற வந்து இவ்வளவு பிரஸ் இருக்காங்க, கையெல்லாம் வச்சு மிரட்டுறாரு. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு, பயமா இருக்கு. எனக்கு வந்து கைதி வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஃபுல்லா நைட்லயே ஷூட் பண்ணோம். ஃபுல் நைட் ஷூட்டிங். லோகேஷ் கொண்டு எடுத்துருவான், டெய்லி ஃபைட் வேற. இந்த படத்துல வந்து மறுபடியும் ஃபுல் நைட் ஷூட்டிங். ஆனா நல்லபடியா ஒரு ஃபைட்டு கிடையாது படத்துல. அதனால ஃபைட்ல எதிர்பார்த்து வந்துடாதீங்க. ஆனால் அந்த ஒவ்வொரு நைட்லயும் அருண்சாமி சார் கூட உட்காந்து நாங்க பேசிட்டு இருந்த விஷயங்கள் ஆகட்டும், ஏன்னா அவரே பேசிட்டு இருந்தாரு, நான் கேட்டு இருந்தேன்னு சொன்னா அவர் கோவப்படுவாரு. நாங்க 2 பேரும் சேர்ந்து பேசிட்டு இருந்தோம். ராஜகிரண் சார்லாம் வந்து ஒரு கதையை ஓகே பண்றது அவ்வளவு பெரிய விஷயம். அவர் வந்து தம்பி இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான படம், இந்த படத்துல இந்த கதை அதுல எழுத்துற ஒரு விஷயமும் மிஸ் ஆகாம கொண்டு வந்து சேர்த்துட்டோம்னாலே போதும், அதான் பெரிய விஷயம்னாரு. சோ நான் அருண்சாமி சார் நாங்க பேசும்போது இந்த சீன்ல இருக்கிற இந்த அழகு குறையாம நம்ம என்ன பண்ணிட முடியும், அதை ஒரு சின்ன பெசகு கூட மிஸ் பண்ணிடாம கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கறத ஐ திங்க் எங்களோட கான்வர்சேஷன் மோஸ்டா அதை பத்தியே இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து அருண்சாமி சார் சொன்னது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர் ஒரு வில்லேஜ் பாய் அப்படிங்கிறாரு. அவர் வில்லேஜ் பாய் மாதிரியா இருக்காரு, யார் சொல்ல ஒத்துக்க முடியாது. நான் இன்ன வரைக்கும் ஒத்துக்கல. ஆனா அவருக்கு அவ்வளவு ஒரு கனெக்ட் இருக்கு, அவ்வளவு ஒரு மெமரிஸ் இருக்கு. தஞ்சாவூர்ல போய் அங்கேயே இருந்து அந்த படம் ஃபுல்லா நாங்க ஷூட் பண்ணது. அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன், இங்க தஞ்சாவூருக்குன்னு ஸ்லாங் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். இல்லைங்க, சுத்தமான தமிழ்ல தஞ்சாவூர்ல பேசுறதா சுத்தமான தமிழ், மத்த எல்லா ஊர்லயும் ஆக்சென்ட் இருக்கும், பட் சுத்தமா கிளீனா இருக்குன்னு தஞ்சாவூர் தான் சொன்னாரு. அப்ப அங்க ஒரு தமிழ் டீச்சர் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க கூட்டு விட்டாங்க. அவங்க வாப்பா அப்படின்னாங்க. ஓ இதுதான் தஞ்சாவூரா, நான் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் நான். அதாவது வெள்ளந்தியா ஒரு சின்ன ஒரு பிளாக் கூட இல்லாம நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காம அப்படி அன்பை கொட்டுறது இருக்கு இல்லையா, அது அந்த ஒரு செகண்ட்ல புரிஞ்சுது. அதை பிடிச்சிட்டு தான் படம் ஃபுல்லா நான் டிராவல் ஆனேன்னு சொல்லலாம். அண்ட்
பாலா சார் ஒரு இடத்துல அழகா சொல்லியிருந்தாரு, 2 பேர் உட்கார்ந்து பேசுறதே ஒரு ஒரு அழகான திரைப்படம் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி வந்து ரொம்ப நாள் அப்புறமா சந்திக்கிற 2 பேர் பகிர்ந்துக்கிறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கும். அதுல அவ்வளவு சுவாரஸ்யம் இருக்க முடியும். அதை வந்து எப்படிதான் இந்த மனுஷன் எழுதினாருன்னே தெரியல. அதுவும் 6 நாள்ல எழுதுனேன் அப்படின்னு சொல்றாரு. இது என்னமோ வந்து அப்படியே ஒரு ஃப்ளோல எழுதுன ஒரு கதை நினைக்கிறேன். சோ இந்த படம் நடிச்சது எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். அண்ட் 27th இந்த படம் வரப்போகுது. இட் வில் பி another ஸ்பெஷல் ஃபிலிம். 96 எந்த அளவுக்கு ஸ்பெஷல் ஃபில்மோ அந்த அளவுக்கு இந்த படமும் ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபில்மா இருக்கும் நான் நம்புறேன். அண்ட் முக்கியமா கோவிந்த் வாசுதா மியூசிக் பத்தி சொல்லணும். 96 காதலே காதலே வந்து இன்னைக்கும் எல்லாரும் ஒய்ஃபுக்கும் லவருக்கும் வச்சிருக்கிற ரிங் டோன் வந்து காதலே காதலேன்னு அந்த பாட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி அவன் ஊருக்கு போகும்போது இந்த படத்தோட பாட்டை கேட்டுட்டு போகாம இருக்க மாட்டாங்க. அண்ட் அகைன் கமல் சாருக்கு பெரிய நன்றி சொல்லணும். அவருடைய அந்த ஒரு லயன்ஸ் வாய்ஸ் சொல்றதா அவர் பாடி கொடுத்தது அந்த படத்துல வர ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். அதுக்கு அவர் ஆட் பண்ண வேல்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. ஸோ கமல் சார் நம்ம உலக நாயகன் அவர்களுக்கு மறுபடியும் உங்க எல்லாரும் முன்னாடி நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த கதை அழகா வந்து சேரணும் அப்படிங்கும்போது 96ல இருக்கிற எல்லா ஒவ்வொரு பொக்கிஷம் ஒவ்வொரு டெக்னீஷியனும் அப்படியே இந்த படத்துக்குள்ள வந்தது. மகி வந்ததாகட்டும், கோவிந்த் வசந்தா வந்ததாகட்டும், எடிட்டர் ஆகட்டும், அவங்க அப்படியே இந்த படம் அந்த இந்த கதையே அவங்களை தேர்ந்தெடுத்துக்கிச்சு. அந்த கதை என்னென்ன தேவையோ அதை ஒவ்வொன்றா செதுக்கிச்சுன்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரேர் ஃபில்மாவே நான் அதை பார்க்குறேன். ஸோ இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் 2D அண்ணா கிட்ட கொடுத்துட்டா பிரச்சனையே இருக்காது. இந்த படம் எப்படி வரணுமோ மிஸ் ஆகாம கரெக்டா வந்துடும், கரெக்டா கொண்டு வந்து சேர்த்துருவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த வகையில இந்த கதைக்கு என்னென்ன தேவையோ அத்தனை விஷயமும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து முழுசா வந்திருக்கு இல்லையா, அந்த ஒரு வடிவம் இருக்கு. ஐ ஃபீல் இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அண்ட் அகைன் நம்மளோட லக்கி ஆங்கர் அஞ்சனாவும் இங்க வந்துட்டாங்க. படம் நிச்சயம் வெற்றி பெறணும். ஓகே சார். எஸ், தேங்க்யூ 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 சார். நாங்க வந்து ஒவ்வொரு கிராமத்து கதையிலும் நாங்க ரசிச்சது வந்து நீங்க அந்த எடுத்து பேசுற ஸ்லாங் தான். நீங்க இப்ப சொல்லிட்டீங்க ஸ்லாங்லாம் கிடையாது, இதுதான் வந்து நார்மலா சூப்பரான ஒரு தமிழ். அதை வந்து நான் பேசியிருக்கேன்னு என்ன மாமா சௌக்கியமாவா நாங்க கேட்டுட்டோம். தஞ்சையில இருக்கிற அந்த எப்படி பேசுனீங்கிறது எங்களுக்கு கேட்கணும்ல. ஒரு 2 டைலாக் அப்படியே எடுத்து விட்டீங்கன்னா சொன்னா சென்சார் இருப்பாங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கிறது வந்து பரவாயில்ல சொல்லுங்க, அதெல்லாம் நம்ம கட் பண்ணி பீட் போட்டுக்கலாம். அத்தான் படம் ஃபுல்லா வந்து அருண்சாமி சார் அத்தான் பேசிய பொண்ணு கொலை எடுத்துட்டேன் நானு. அதுல ஒரு சீன்ல வந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். அவர் பர்ஸ்ல நிறைய காசு இருக்கும். இவ்வளவு காசை யாராவது பேக்ல வைப்பாங்களா? பர்ஸ்ல தானே வைக்கணும். அவர் வேற சாப்பிட்டு இருக்காரு, அவர் எழுப்பணும். எப்படி எழுப்புறது? அதான் கொஞ்சம் சூத்தாம்பட்டியை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ்ல வச்சு விடணும். அந்த வார்த்தை எனக்கே புதுசா இருந்துச்சு. இப்படிதான் பேசுவாங்களா? இல்ல எங்க ஊர்ல இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ இந்த யதார்த்தம் இருக்கு இல்லையா, எந்த ஒரு ஸ்கிரீன் இல்லாம ஃபில்டர் இல்லாம நம்ம நோ ஃபில்டர்னு போடுவோம்ல ஹேஷ்டேக்ல, அந்த மாதிரி நோ ஃபில்டர் ஜோன்ல இருக்க ஒரு கேரக்டர். நம்ம ஊர்ல பொதுவா ரொம்ப நல்லவனா இருக்கிறவன் பாசமா இருக்கிறவன வந்து ஏமாளின்னு சொல்லிடுவோம். ஆனா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் அவர் கிரியேட் பண்ண கேரக்டர் வந்து மத்தவங்க என்ன சொன்னாலும் தன்னோட இயல்புல இருந்து மாறாம இருக்கிற கேரக்டர் இருக்கு இல்லையா. சோ அதுதான் அந்த கேரக்டர். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்காரு அவரு. சோ அதுல அவருக்கு தான் எல்லா பெருமையும். இட்ஸ் லைக் a glove சார். கார்த்தி சார் அந்த மாதிரி தான்ங்கிற மாதிரி தான் நாங்க பாத்துருக்கோம். இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம டைரக்டர் சாருக்கு வந்து ஒரு அழகான ஒரு நாஸ்டாலஜிக் கனெக்ட் வந்து அந்த பாடல்கள் மூலமா கொடுக்கறத 96லயே வந்து பார்த்தோம் இல்லையா. ஏன்னா அந்த ஒரு பாட்டு பாடின உடனே அப்படியே எல்லா ஃபீலிங்ஸும் கொட்டிட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜா சார் பாடல்கள் வந்து யூஸ் பண்ணி இந்த படத்துலயும் அந்த மாதிரி நாங்க ஏதாவது எதிர்பார்க்கலாமா? ராஜா சார் மியூசிக் இல்லாம இவர் கதை எழுத மாட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சிருக்காரு. அது ரொம்ப அழகான ஒரு சிச்சுவேஷன்ல வரும். அதனால நீங்க அந்த படத்துல பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து நான் கேட்டேன், ஏங்க இது வந்து above 35 இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், 20s இருக்கிற பசங்களுக்கு பிடிக்குமா? இந்த மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு கதை பிடிக்குமான்னு கேட்டா, இல்லைங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சின்ன சின்ன பசங்க வந்து படிக்க ஆரம்பிச்சேன். அட பாவிகளா, நீங்க இவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துருக்கீங்களா? நான் எந்நேரமும் போன்குள்ளேயே இருக்கோம், எங்களுக்கு இந்த அவுட்டோர் லைஃபே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சொந்தங்கள் இருக்குன்னு தெரியலன்னு சொன்னாங்க. ஏன்னா எல்லாருமே சிங்கிள் சைல்ட் ஆயிடுச்சு. சோ அப்ப அத்தை மாமா சித்தப்பாங்கிற அந்த சொந்தங்களும் இல்லாம போயிடுது, கசின்ஸ்ங்கிற விஷயமே இல்லாம போயிடுது இல்லையா. சோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே, சோ நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் வந்து பண்ண ஒரு தெரப்பி மாதிரி நாங்க போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் சார் இந்த படத்தை. அண்ட் சரி, ஏதோ உங்களை ரொம்ப தொல்லை பண்றேன்னு சொல்லிட்டே இருந்தாரு படத்துல இருக்க மாதிரியே தொல்லை பண்ண. என்ன அப்படி தொல்லை பண்ணீங்க? என்னங்க, நைட் ஷூட்டிங் போயிட்டு வருவோம். நைட் ஷூட்டிங் போயிட்டு வெறும் வயிற்றுல தூங்க முடியுமா? தூங்க முடியாது. காலைல சாப்பிடணும். இவர் தூங்குறேன் பாரு. அப்புறம் காலைல எழுப்பி வாங்க சார் சாப்பிட போலான்னு சொல்லி சாப்பிட்டு போய் தூங்க வச்சிருவேன்.
அதுப்பா கரெக்டா 1 மணிக்கு எனக்கு பஸ் அவர் தூங்கிட்டு இருப்பாரு. திரும்ப 1 மணிக்கு எழுப்பி வாங்க லஞ்ச் கம்பெனி கொடுங்கன்னு கூட்டிட்டு போவேன். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன தொல்லைகள் தான். 1 மணிக்கு ஒரு மனுஷனை தூக்கத்துல இருந்து எழுப்பிட்டு சாப்பிடறதுக்கு அதுவும் அப்படின்ற இல்லைங்க, இந்த படத்துல அட்வான்டேஜ் என்னன்னா சாங் ஃபைட் இந்த பிரச்சனை எல்லாம் இல்ல. சோ டயட்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. காரைக்குடியில வேற தங்கி இருக்கோம், சாப்பாடுக்கு சொல்ல வேணுமா? அதனால 2 பேருமே ஃபூடிஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கோம். மகி சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா, திண்டுக்கல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போனாரு, பேர் சொல்லலாம் இல்ல சார், பொன்ராம். காலையில 8 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டுருக்கீங்களா? காலையில 8 மணிக்கு பிரியாணி, அதாவது தம் திறந்த உடனே சார் கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்தாரு. நன்றி சார். நல்லா சாப்பிட்டுருக்கீங்க. நல்லா நீங்க சாப்பிட்டு பிரியாணி எப்படி சந்தோஷமா சாப்பிடுறீங்கன்னு நாங்க பார்த்தோம். நாங்க சந்தோஷமா வேலை செஞ்சா மக்கள் சந்தோஷமா படம் பார்க்க முடியும். அதனால நாங்க ரொம்ப ஹாப்பியாவே இருந்திருக்கோம். ஆனா நீங்க பிரியாணி சாப்பிடுற அழக நாங்க தான் அவ்வளவு பார்த்து ரசிச்சிருக்கோமே சார். அது 8 மணிக்கு பார்த்தா நல்லா தான் இருக்கும். சரி, ஓகே. ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க மேல இருக்கீங்க, அவர் கீழே இருக்காரு, இப்படி மாத்தி மாத்தி இருக்கும்போது நான் மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்ணுவேன். இருந்தாலும் அவர் பக்கம் நியாயம்னு ஒண்ணு இருக்கும்ல, அதை கூப்பிட்டு தானே கேட்கிறோம். சார் வாங்க சார், நீங்க மேல வாங்க சார். என்ன அழகா இருக்கு இதை பாக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு இங்க இருந்து பாக்க. கீழே நிறைய ஆக்ஷன்ல சொல்லிட்டு இருந்தாங்க சார், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்க போடுங்க சார். இல்ல சார், எனக்கு ஒரு கடைசியில பேசுறாரு, அம்மா சொல்லிட்டு போயிடலாம், அதுக்காக நான் வந்து அதனாலதான் உங்களை வந்து நான் பாருங்க மேல கூப்பிட்டேன். கடைசியா அப்படி முடிக்க விட மாட்டோம், உங்களுக்கு தரப்பா சொல்லிடணும் அப்படின்னு. அவர் சொல்றதே பெட்டர் நினைக்கிறேன். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? பட் இட் இஸ் சோ குட் டு see both of you on screen. அது ஒரு மாதிரி ஒரு கலாட்டாவா, ஒரு மாதிரி அழகா, இந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் ரொம்ப ஓவர் யூஸ் ஆயிடுச்சு சார். அதை எப்படி சொல்றேன்னு தெரியல. ஒரு அழகியோன்யமா, ஒரு அன்பா, ஒரு பாசப்பிணைப்பா, ஒரு அந்த மாதிரி ஒரு குடும்பத்து கதையில பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கு. It was brilliant to watch you on screen and I'm sure இது ஒரு பெரிய திருவிழாவா எங்க எல்லாருக்குமே வந்து இருக்க போகுது. So மெய்யழகன் டீம் வந்து மேடைக்கு அழைக்கிறோம். Please join us on stage for a photo opportunity. கார்த்தி சார், தேங்க்யூ. 2 பேரும் சேர்ந்து ஒரு வாட்டி கை காட்டினீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். புரட்டாசி 11 உங்க எல்லாரும் வந்து பெரிய திரையில, நாங்க வெளி திரையில சந்திக்க வரோம். டீமை வந்து மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் us on stage for a photo opportunity. பிரேம்குமார் சார் மேடைக்கு வரவும், தேவ்தர்ஷன் மேம் ப்ளீஸ் ஜாயின் us on stage. ஸ்ரீதவ்யா அவர்கள் ப்ளீஸ் ஜாயின் us on stage. And of course, yes, எங்களோட டீம் ஆஃப் சப்போர்ட் சொல்லலாம். 2 பேரும் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. ஐங்கரன் சார், டீம் மியூசிக் சந்தோஷ் அவர்கள், சக்தி பிலிம் ஃபேக்டரி சக்திவேலன் அவர்கள், எங்களோட டிஓபி மகேந்திரன் அவர்கள், everyone, thank you. எழுத்து இயக்கம் சி பிரேம்குமார் அவர்கள், அந்த தயாரிப்பு வெரி ஒன் ஃபேவரட் ஜோதிகா மேம் அண்ட் சூர்யா சார். அண்ட் இந்த படம் உங்க எல்லாரையும் 27th of September புரட்டாசி 11 வெள்ளி திரையில நம்ம எல்லாருமே வந்து பார்க்க போறோம். குடும்பங்களோட போய் நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணணும், திருவிழாவா கொண்டாடணும். Thank you all so much. Thank you சென்னை. நன்றி. எல்லாருமே கை காமிச்சிடலாம். Everybody on stage for all the love and support. Thank you so much. See you on theaters on 27th of September. Thank you. வந்த பச்சை தமிழ்நாட்டுக்காரா